ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுத்துருக்கன்றதை பாருங்கள். நிஃப்டி 26,100 கால் ஆப்ஷனை ரூபா ஆர்டர் யூஸ் பண்ணி நான் பை பண்ணியிருக்கேன். இந்த ரூபா ஆர்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் லாஸ் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும்னா ரூபா ஆர்டர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 8,000 சம்திங் அவ்வளோதான் இந்த ட்ரேட்கான இதுவே. ஸோ இதை வச்சு நான் எப்படி மணி மேக் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே பாருங்கள். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங்கே ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதில் ஒரு 1,600 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக இப்போ ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டமே இல்லை, அப்படியே ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ் பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு 300 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ்க்கு மேலே லாஸில் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ் கிட்டத்தட்ட அதே 1,000லேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட் எடுத்த ட்ரேட் அந்த இது கிட்டத்தட்ட ஒரு 1,400 கிட்ட லாஸ் புக் பண்ணிட்டேன். தென் அதை ரெக்கவர் பண்ணுன்றதுக்காக அகைன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே பண்ணிட்டணும்னு தோணுது, ஓவர் ட்ரேட் பண்ணிட்டணும்னு தோணுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2,000க்கு மேலே ப்ராஃபிட் புக் ஆகிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2,500 கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ப்ளீஸ் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.